வணக்கம் நேயர்களே, கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி 2ல் இருக்கும்போது பெரிய அளவில் எய்ம் பண்ணி ஒரு பெரிய பொருளாதார வளர்ச்சி அடையணுங்கிற எண்ணங்கள்லாம் வரும். ஸோ ஏதாச்சும் பெருசாக சாதிக்கணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக கொடுக்கும். 11ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான அமைப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் 3 மற்றும் 10ஆம் அதிபதி செவ்வாய் 12ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள், நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள்லாம் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எடுத்து பண்ணுறமான விஷயங்களும் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் 4, 11, 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 12ல் இருக்கும்போது தாய் தந்தைக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக கொடுக்கும். 5, 8ஆம் அதிபதியான புதன் 12ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக கொஞ்சம் மெனக்கெட்டு நிறைய அலைச்சல்கள், நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்களது 6ஆம் அதிபதி சிறப்பான வேலை விஷயங்கள் அற்புதமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேலையில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறது இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய 7ஆம் அதிபதியான சூரியன் 12ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள சின்ன ஒரு டென்ஷன்ஸோ கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலனா அவங்க வெளியூர் ஒரு 2-3 நாள் போயிட்டு வர மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் உங்களது 8ஆம் அதிபதியான புதன் 12ல் இருக்கும்போது சில நேரங்களில் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்து நைட்டெலாம் தூங்காமல் புலம்புற மாதிரி சூழ்நிலை இருக்கும். எதுவாக இருந்தாலும் காமாக ஒரு மெடிடேஷன் பண்ணிவிட்டு மனசை சாந்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யோசிங்க, கண்டிப்பாக நல்ல தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 10ஆம் அதிபதியான சுக்கிரன் அதுவும் 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய விரயங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ மற்றபடி என்னங்க, இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்த்து தசாபுத்தி பலன்கள். கும்பலகனமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கணும். சூரியன் 7, 12 கணவன் மனைவிக்குள்ள சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும். மனைவிக்காக கணவன் மனைவி 2 பேருமே கொஞ்சம் செலவு பண்ணுறமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. கும்பலகனமாக சந்திரன் தசாபுத்தி அந்தரங்கள். சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், அது மட்டும் இல்லாமல் வேலையிலையும் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே கண்டிப்பாக கொடுக்குங்க. கும்பலகனமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் 12ல் இருக்கும்போது கொஞ்சம் பிரயாணங்கள், அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் நம்ம அதீதமாக கவனம் எடுத்து கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் கும்பலகனமாக ராகு தசாபுத்தி, ராகு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் எமோஷனாக இருக்கும், ஏதாச்சும் பெருசாக பண்ணாதுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கொடுக்கும். கும்பலகனமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். குரு பார்த்திங்கன்னா 5ல் வக்கரமாக இருக்கும். குழந்தைகளுடைய பிடிவாதங்கள் சில நேரத்தில் நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். ஆனாலும் ஆக்கப்பூர்வமாக ஒரு சில நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. கும்ப லக்னமாக சனி தசாபுத்தி. சனி 2ல் இருக்கும்போது ஒரு பெரிய வளர்ச்சி, நல்ல ஒரு ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் ஸ்டெப் இன் பண்ணுவீங்க. பெரிய பொருளாதார வளர்ச்சியை நோக்கியும் போவீங்க. அதெல்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கும்பலகனமாக இருந்து புதன் தசாபத்திலும் புதன் 5 மற்றும் 8ஆம் அதிபதியாக இருந்து அவர் 12ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும். சில நேரங்களில் குழந்தைகளுக்கு முழுவதுமே கொஞ்சம் ஒரு வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். கும்பலகனமாக கேது தசாபதி. கேது 7ல் இருக்கும்போது 7ல் கேது பார்த்திங்கன்னா இப்போ சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், ஆன்மீக பிரயாணங்கள், கோவில் போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள், வேண்டுதல்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய வைப்பீங்க. ஸோ அதேமாதிரி ரொம்ப சிறப்பு. கும்பலகனமாக சுக்கிரன் தசாபதி 4, 9ஆம் அதிபதி சுக்கிரன் 12ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனங்களில் வீடு சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் செலவுகள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. மற்றபடி என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இந்த வாடி பார்க்க போகிறது யார் டென்ஷன் பார்ட்டி. ஸோ டென்ஷன் பார்ட்டின்றது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இது எனக்கு நடக்கல, அது நடக்கலாம், ஒரு பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் லிஸ்ட்டே போட்டுக்கிட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணுற ஆட்கட்டில் யாருன்றதை தான் இந்த டிப் ஆஃப் த வீக்கில் பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் லக்னத்தில் இருந்து 6, 8ல் சந்திரன் இருக்குதோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு டென்ஷன் பண்ணுற ஆட்களாகவும், மற்றவங்கக்கிட்ட இந்த குறை கண்டுபிடிக்கிற ஒரு தன்மை அவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறவங்க நீங்கள் யாரை வேணால் எடுத்துக்கோங்க,
அவங்க யார்கிட்டையுமே ஒரு லாங் ஸ்டாண்டிங்கான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்காது. அதே மாதிரி இருந்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, நிறைய குறை சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர் பின்னாடி பேசுறது எல்லாமே இவங்க தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த குறைகளை வந்து பெருசாக எடுத்துப்பாங்க. எல்லார்ட்டையுமே குறை இருக்கும். எல்லாருமே வந்து 100% பர்ஃபெக்டாக இருப்பாங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்க மாட்டாங்க. பட் நம்ம எல்லாமே ரொம்ப பெருசாக வந்து அந்த டார்க் ஷேடான பகுதிகளை நம்ம பார்க்க மாட்டோங்கிறது தான் உண்மையான விஷயம். பட் இவங்க வந்து அதை தான் மெயினாக பேசுவாங்க. இவர் சரியில்லைங்க, அது சரியில்லைங்க, இது சரியில்லைங்க, வீடு சரியில்லைங்க. இப்போ ஒரு வீடு கட்டினா கூட அது வீட்டில் இருக்க அவ்வளோ பெரிய வீடு ரொம்ப அழகாக இருந்தாலும் ஒரு சின்ன குறை இருக்குங்க, இது அந்த குறையை வந்து ரொம்ப பெருசாக போதும். அப்போ வந்து அந்த வீட்டுடைய சந்தோஷங்கள் அவங்களுக்கு தெரியவே தெரியாது, அந்த குறை தான் பெருசாக தெரியும். ஸோ இந்த மாதிரி நபர்கள் எல்லாருக்குமே வந்து மனைவியாக அமையலாம், இல்லை பசங்களாக அமையலாம், அண்ணனாக அமையலாம், அப்பாவெல்லாம் அம்மாவாக அமையலாம். ஸோ இந்த மாதிரி அமைஞ்சாங்கன்னா இவங்க என்ன பண்ணலாம், வேறு வழியே கிடையாது. இவங்ககிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணியும் நம்ம ஜெயிக்கவே முடியாதுங்க. யாருக்கெல்லாம் லக்னத்துலேருந்து 6-8 வந்து சந்திரன் இருக்கோ, சொல்லக்கூடாதுன்னா கொஞ்சம் அவங்க வந்து மற்றவங்களை டார்ச்சர் பண்ணி அதில் அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குமா இல்லையான்னு நமக்கு தெரியல. பட் அப்படியே குதறி எடுத்துருவாங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கூட இருக்கவங்க வந்து அவங்க என்ன பேசினா கொஞ்சம் கண்டுக்காமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா இதை போய் நீங்கள் அவங்ககிட்ட ஆர்கியூமெண்ட் வச்சிங்கன்னா அதை வந்து இன்னொரு 200% அதிகம் பண்ணி உங்களை வந்து டார்ச்சர் பண்ணி விட்ருவாங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் யாரெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து லக்னத்தில் இது வந்து 6-8 இருக்கோ அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் உஷாராக இருந்துக்கணும்னு தான் நம்ம இருக்கணும். இப்போ வந்து ஒரு என்ன உதாரணம் சொல்லணும்னா, ஒரு தவறான விஷயத்தில் வந்து நம்ம தலையை விட்டுக்கிட்டு ஐயோ அடிக்குதே குத்துதே குடையுதேங்கிறதை விட நம்ம வந்து அதை விட்டு விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் சில உறவுகளை நம்ம விலக முடியாது. ஓகேங்களா, ஒரு பிள்ளையாக பிறந்துட்டு அது வந்து நம்மளை போட்டு கத்திக்கிட்டு இருக்குன்னா கூட தூக்கி போட முடியாது. மனைவி வந்துடுறாங்க, ஸோ மனைவி கத்திக்கிட்டு இருக்காங்க, திட்டிகிட்டு இருக்காங்கன்னா சில நேரங்களில் அதையும் ஒன்றும் பண்ண முடியாதுங்கும் போது நாம் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அமைதியாக போகிறது தான் புத்திசாலித்தனம். இது பரிகாரம் இருக்கா சார் அப்படின்னா, சப்போஸ் அவங்க ஜாதக ரீதியாக அதுக்கு முன்னாடி ஏதாவது பிளான் என்னட்டு இருந்ததுன்னா அதை ஆஃப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில இடங்களில். அது வந்து அந்த பர்டிகுலர் ஹஸ்பண்டோ ஒய்ஃப் வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் எஸ்கேப் ஆகலாம் வழியே, இல்லைன்னா ரொம்ப டஃப்பான ஒரு மூமெண்ட்டு தான். ஏன்னா வந்து அந்த 6-8 வந்து கண்டிப்பாக உங்கள் ஒரு பெரிய டார்ச்சர் பார்ட்டிங்கிறதுல வந்து எந்த வித மாற்றம் கிடையாது. பெரிய டார்ச்சராக கொஞ்சம் நஞ்சம் இல்லை. கிட்டத்தட்ட அந்த வாரத்துக்கு 7 நாள் இருக்குன்னா அவங்க 2 நாள் சிரிப்பாங்க, 5 நாள் வச்சு செஞ்சுருவாங்கிறது தான் உண்மையான விஷயம். அது வந்து எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. இது வந்து டெஸ்டடு கேரண்டடு இப்படி வேணா வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த மாதிரி அமைப்பு உள்ளவர்களுடைய குடும்பத்தில் இருக்கும் நீங்களே இருந்தீங்கன்னா கூட அந்த டைமில் நம்ம செய்கிற தப்பாங்கிறது வந்து அவங்களா திருந்தினா தான், பட் ஆனால் அவங்களால இருக்க முடியாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதே நேரத்தில் வந்து அவங்கள அந்த தசாபுக்தி அந்தரங்களாக அந்த சந்திரன் தசாபுக்தி அந்தரங்களாக நடந்துச்சுன்னு வைங்களேன், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதில் வந்து என்ன ப்ராப்ளம்னா அவங்களும் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க, மற்றவங்களையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்கன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ இறைவன் மேலே பாரத்தை போட்டுக்கிட்டு கம்முன்னு போகிறது தான் இதில் புத்திசாலித்தனம். அதுதான் பரிகாரம் தான் சொல்லணும், வேறு வழி கிடையாது. இதுக்கான ரெமெடியெலாம் கிடையாது. ஏன்னா வந்து அது என்ன சொல் இன்பில்ட்டு. ஸோ வெளியில் வரணும்னா நீங்கள் ஏதாச்சும் அவங்களுக்கு 5th பிளேஸ்மெண்ட் இப்போ வந்து 8ல் இருக்குன்னா 7ல் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அந்த ஸ்டோனுக்கான போட்டிங்கன்னா எஸ்கேப் ஆகணும். அது உங்களுக்கு நெகட்டிவாக இல்லாமல் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்ததுன்னா எஸ்கேப் ஆக முடியே, இல்லைன்னா எஸ்கேப்பே ஆக முடியாதுன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.